வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசா வந்திருக்கக்கூடிய 5 படங்களை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போற எல்லா படங்களுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் போடுங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் என்னுடைய வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நான் கண்டினியூவா வீடியோ போடுறதுக்கும் உதவியா இருக்கும். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுல வரக்கூடிய பெஸ்ட் கமெண்ட்ஸ் நான் கண்டிப்பா அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல ஷோ பண்றேன். சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் இப்போ ரீசெண்டா ஓடிடில ரிலீஸ் ஆன மூன் வாக் அப்படிங்கிற ஒரு மலையாள படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா 80s 90s காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான கதை தான். அந்த காலகட்டத்தில் மைக்கேல் ஜாக்சனுடைய டான்ஸ் எல்லாம் பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்த டைம். அந்த டைம்ல கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு 5-6 பசங்க திருவிழாவுக்கு போகும்போது அங்க ஒரு குரூப் ஆஃப் பசங்க ஸ்டேஜ்ல பிரேக் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இவங்களும் அதே மாதிரி டான்ஸை ஸ்டேஜ்ல ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஆனா ஆசைப்பட்டா போதுமா, ஆட தெரியணும் இல்லையா? சோ அந்த மாதிரியான டைம்ல, அதாவது 90s காலகட்டத்தில் பிரேக் டான்ஸ் ஆட தெரிஞ்ச மாதிரியான மாஸ்டர் கிடைக்கிறதெல்லாம் பெரிய கஷ்டம். சோ இதுக்கு நடுவுல இந்த பசங்க நினைச்சது நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்துடைய பாசிட்டிவா நம்ம ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். இந்த படத்துல நடிச்சிருந்த அந்த 5-6 பசங்களுடைய ஆக்டிங்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. அடுத்ததான் படத்துடைய சினிமோட்டோகிராஃபி, கொரியோகிராஃபி எல்லாமே 90s காலகட்டத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே எடுத்திருந்தாங்க. அதுலயும் அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மைக்கேல் ஜாக்சனுடைய டான்ஸை அவ்வளோ அழகா ஆடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா 90s காலகட்டத்தில் இதே டான்ஸை 90s கிட்ஸ் எப்படி ஆடி இருக்காங்க அப்படிங்கிறத அவ்வளோ ரியலாவே காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இந்த படத்துக்கு தேவையான மாதிரி கொடுத்திருந்தாங்க. இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேவை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா கொண்டு போயிருந்திருக்கலாம். ஒரு குரூப் ஆஃப் பசங்க வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க படக்கூடிய அந்த கஷ்டத்தை, அந்த ஸ்ட்ரகிள்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா காட்டியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். ஸோ இந்த படம் ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய படம் தான். உங்களுக்கு சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மெகலான் இல்லைனா மலையாள படத்தில் வரக்கூடிய அந்த ஃபீல் குட் மூவி எல்லாம் எனக்கு பார்க்க பிடிக்கும்னு சொல்றவங்க வேணா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணலாம். ஓரளவுக்கு உங்களை வந்து இது கவர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. பெருசா அடல் கடல்லாம் இல்லை, நீங்க தாராளமா ஃபேமிலியோடய பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் ஹாலிவுட் படமான அன்டில் டான் அப்படிங்கிற சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த ஒரு சர்வைவல் ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயினோட பேரு க்ளோவர். அவங்களுடைய தங்கச்சி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போகும்போது மர்மமான முறையில காணாம போயிருப்பாங்க. காணாம போன தங்கச்சியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயினும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் அதே இடத்துக்கு போறாங்க. அங்க போகும்போது எதிர்பாராத விதமா இவங்க டைம் லூப்குள்ள மாட்டிக்கிறாங்க. மாநாடு படத்துல வர மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் திரும்ப திரும்ப இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. சோ இந்த சிச்சுவேஷன்ல இருந்து இவங்க 5 பேரும் உயிரோட வெளியே வந்தாங்களா இல்லையா, காணாம போன தங்கச்சியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இப்ப நான் சொன்னது படத்துல 5 நிமிஷம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதா சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரே படத்துல பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன், சர்வைவல், ஹாரர், கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜோன்லயுமே எடுத்திருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது 2016 வருஷம் ரிலீஸ் ஆன லைட்ஸ் அவுட் அப்படிங்கிற அந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவியுடைய பாசிட்டிவ் அப்படின்னா இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லாருடைய ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. டெக்னிக்கலா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான படம் தான். படத்துடைய சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக், சிஜி, விஎஃப்எக்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. படம் ஸ்டார்ட் ஆனா அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே கதைக்குள்ள வந்துருவாங்க. ஸோ நல்லா த்ரில்லிங்காவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேவை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. குறிப்பா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது பிளான் போடுற மாதிரி பார்த்து கொண்டு போயிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். பட் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியல அப்படின்னாலும் கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய படம் தான். இந்த படத்துல பெருசா அடல் கடல்லாம் இல்ல, ஆனா வயலன்ஸ் இருக்கு. ரொம்ப கொடூரமான ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள்லாம் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கங்க. இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா G5 Amazon Primeல ரெண்டல் ஆப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் தாய்லாந்து படமான ஜியாம் அப்படிங்கிற ஒரு ஜோம்பி ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனிலேயே பல நாடுகள் உணவு பற்றாக்குறையினால தவிச்சிட்டு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு காரணம் குளோபல் டெம்பரேச்சர் தான், அதாவது பருவநிலை மாற்றம் தான். ஸோ இந்த பருவநிலை மாற்றத்தினால பல பாக்டீரியாக்கள் கடல்ல கலந்து அங்க இருக்கக்கூடிய மீன்கள்லாம் இறந்து போன மாதிரி காட்டுறாங்க. அதுலயும் பல நாடுகள் உணவு பற்றாக்குறையில இருந்தாலும் ஒரே ஒரு நாடு மட்டும் தப்பிச்சிருது. அந்த நாடு தான் தாய்லாந்து. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற நாடுகளுக்கு இடையேயான
குடும்பத்துடனான உறவுகளை எல்லாம் துண்டிச்சிட்டு ஐசோலேட்டட் சுச்சுவேஷன்ல தான் இந்த நாடே வாழ்ந்துட்டு இருக்கு. அங்க உணவு பற்றாக்குறையெல்லாம் இல்ல. ஸோ இந்த நாட்டில் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா வேலை செய்யறவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். ஹீரோயினுடைய எக்ஸ் லவர், அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் பாக்ஸரா இருக்காரு, டெலிவரி பாயாவும் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோயின் வேலை செய்யக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட்டை கொண்டு வந்து அட்மிட் பண்றாங்க. அவரு கொஞ்ச நேரத்திலேயே ஜோம்பியா மாறிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, இந்த சுச்சுவேஷன்ல இருந்து ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஜோம்பி படம் அப்படின்னா என்ன மாதிரியான கதை இருக்குமோ அதே சேம் டெம்ப்ளேட்ல தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. புதுசா வேற எதுவுமே இல்ல. பட் இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் காட்சிகள் வந்து கொஞ்சம் எமோஷனலா இருந்துச்சு. பட் இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் தான் இருக்கு. ஜோம்பி அப்படின்னாவே மனுஷங்களை கடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் அந்த காட்சிகளை படம் ஃபுல்லாவே காட்டியிருக்காங்க. ரொம்ப வைலண்டா இருக்கு. குழந்தைகளோட எல்லாம் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கவே முடியாது. இதை தவிர்த்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் இந்த சுச்சுவேஷன்ல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, அவங்களுடைய எமோஷனல் காட்சிகளை கொஞ்சம் அதிகமா காட்டியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். பட் இது ஒரு ஆவரேஜான படம் தான். பொழுது போகல அப்படின்னா இந்த படத்தை நீங்க ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மூவி நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. பெருசா அடல் கண்டெல்லாம் இல்லை, ஆனால் வைலன்ஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம நாலாவதா பார்க்க போற படம் கராத்தே கிட் லெஜண்ட் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் டிராமா. கராத்தே கிட் பிரான்சிஸ்ல இது 6வது பாகம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ குங்ஃபு தெரிஞ்ச ஒரு நபர். இவருடைய அம்மாவுக்கு நியூயார்க்ல வேலை கிடைச்சதுனால இவரும் அவங்க அம்மாவும் அங்கேயே போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணை பார்த்து பழக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அது காதலா மாறுது. ஆனா அந்த பொண்ணுடைய அப்பாவோ ஒரு முன்னாள் ஃபேமஸான ஒரு பாக்ஸர். ஆனா கடன் வாங்கினதுனால கடனை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சுச்சுவேஷன்ல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக கராத்தே காம்படிஷன்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, படத்துல நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும், குறிப்பா ஜாக்கி சானா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. படத்துல செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய சில காமெடியா இருக்கட்டும், எமோஷனல் சீக்வன்ஸா இருக்கட்டும், நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸும் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்துல எனக்கு நெகட்டிவா பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. படத்துடைய கதையே ஏற்கனவே கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்ரெடி 2010 வருஷம் ரிலீஸ் ஆன இந்த கராத்தே கிட் படத்துடைய கதை மாதிரி தான் இந்த படத்துடைய கதையும் இருந்துச்சு. புதுசா பெருசா எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசா அடல் கண்டெல்லாம் இல்லை. நீங்க தாராளமா ஃபேமிலியோடய பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.